Hi everyone. Breadல சமோசா செய்கிறதுக்கு பதிலாக பிரெட் ட்ரையாங்கிள் பாக்கெட் செஞ்சால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ வித் சிம்பிள் டேஸ்டியான ஸ்டஃபிங்கோட 2 ஆனியன் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா சாப் பண்ணி சைடில் வச்சுக்கலாம். கடாய் ஆர் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் ஆனியனை ஒரு 3 நிமிஷமே வதக்கினாலே போதும். இப்போ சாப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கபாப் மசாலா போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூனை விட கம்மி மஞ்சள் தூள், இதுலேயே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 50 ml வாட்டர் மாதிரி ஊற்றிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சாலே போதுமானது. மறக்காமல் ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. நான் இப்போ சிம்மில் மாற்றிட்டேன். ஸோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டில் ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மைதா அண்ட் வாட்டர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்டான பதத்தில் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு இப்போ ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் கார்னர்ஸ் பிடிக்காதவங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். கார்னர்ஸை ரிமூவ் பண்ண ப்ரெட்டை தூக்கி போடாதீங்க. இதில் நம்ம லேட்டராக ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெட்டை ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெட்டை நல்லாவே ஃப்ளாட் பண்ணிட்டேன்னா ஸோ எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ண ப்ரெட் எடுத்து மைதா பேஸ்ட்டை இந்த மாதிரி கார்னர்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை சென்டரில் வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சைடில். ஸோ மசாலா உங்களுக்கு வெளியில் வராது. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது கார்னர் இல்லாத ப்ரெட். நான் கார்னரோடையும் ட்ரை பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கார்னர் நாங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம், கார்னர்ஸோடு தான் சாப்பிடுவோம். கார்னர்ஸ்லையும் இதே மாதிரி மைதா அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் நீங்கள் ஸ்டஃபிங்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லை கேப் தெரிஞ்சிச்சின்னா மைதா பேஸ்ட் எடுத்து லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா உங்களுக்கு வெளியில் வராது. ப்ரெட்டை நீங்கள் ஆயிலில் எப்போவுமே ஃப்ரை பண்ண போது ரொம்பவே சீக்கிரமாக ஆயில் அப்சர்வ் ஆகும். ஸோ இதில் நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நான் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த ஆயிலை செக் பண்ணிகிட்டே இருங்க, எவ்வளோ சீக்கிரமாக ஆயில் அப்சர்வ் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ வீட்டில் வயசானவங்க, பிபி பேஷண்ட் அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இந்த ஃப்ரைட் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட்டு 3 ப்ரெட் நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதே ஆயிலில் இன்னும் 3 ப்ரெட் நான் போடுறேன். ஸோ இந்த 6 ப்ரெட்லேயே எல்லா ஆயிலுமே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஆயிலை ஃப்ரை பண்ணதை கிட்ஸ்க்கெலாம் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ வெயிட் ரொம்ப கெயின் பண்ணணும், நான் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கேன் அப்படின்றவங்களும் இதை தாராளமாக சாப்பிடலாம். வயசானவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெசிபீஸ்.